ஏசாயா 46ஆம் அதிகாரம் அதோடைய 4வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மற்றும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாதைகளையும் நாம் கடந்து வந்த எல்லைகளையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டியது, நாம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, காணப்படுகிறது. ஏனென்றால் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளும், ஒவ்வொரு சூழ்நிலைகளும், ஒவ்வொரு காலகட்டமும் நாம் நம்முடைய சுயத்தினாலும் நம்முடைய பலத்தினாலும் நாம் கடந்து வரவில்லை. கடந்து வர நம்மால் இயலாது, முடியாது, காணப்படாது. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் என்று சொன்னது போல, நாம் இதுவரைக்கும் கடந்து வந்ததற்கு தேவனே முக்கிய காரணமாக இருக்கிறார். அவர் நம்மை கடந்து வர செய்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் ஒவ்வொருவரையும் கடக்க செய்திருக்கிறார். ஆகவே தேவனே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தவர் இனிமேலும் வழி நடத்துகிறவராயும், நம்மை தாங்குகிறவராயும், நம்மை சுமக்கிறவராயும், நம்மை ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும், ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும், கண்ணீரின் பாதையிலிருந்தும் அவர் நம்மை தப்புவிக்கிறவராயும், நம்மை சுமக்கிறவராயும், நம்ம ஒவ்வொருவரையும் ஆதரிக்கிறவராயும் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேவன் கைவிட மாட்டார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை சுமக்கிறவராயும், நம்மை ஆதரிக்கிறவராயும், நம்மை ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு ஆபத்திலும் இருந்து நம்மை தப்புவிக்கிறவராயும், கடக்க செய்கிறவராயும், நம் ஒவ்வொருவரும் அதை தாண்டி வருகிற செய்கிறவராயும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு